வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 19 5ஆம் பகுதி. மராட்டிய வேங்கையும் முகலாய பீதியும். அதாவது மராட்டிய சிவாஜி தனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து வாய்க்க போகிறாருன்னு அவுரங்கசீப் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் சிவாஜின்ற மராட்டிய இளைஞர் ஒரு குதிரைப்படையை வச்சுக்கிட்டு சில கிராமங்களையும் ஓரிரு கோட்டைகளையும் கைப்பற்றிய செய்தி அவரோட காதுக்கு வந்தபோது ஏதோ ஒரு கிராமங்களில் புகுந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு தான் தப்பு கணக்கு போட்டு அலட்சியப்படுத்திட்டாரு. கடைசியில் மராட்டியர்களோட உத்வேக பாய்ச்சல் பிரம்மாண்டமாக உருவெடுத்தது. இத்தனைக்கும் சிவாஜி தான் பிரவேசம்தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. அதுக்கு முன்னமே அந்த மாநிலம் எங்கும் நெருப்பு துண்டுகளாக விதைக்கப்பட்டு காத்து கொண்டிருந்தது புரட்சி. மலைகள் சூழப்பட்ட பிரதேசம் மராட்டிய மாநிலம். விவசாயத்துக்கான நிலப்பரப்பு அங்கே ரொம்ப குறைச்சல். பற்றாக்குறை இல்லாமல் வாழணும்னா அந்த மக்கள் சோம்பல் இல்லாமல் உழைக்க வேண்டியிருந்தது. இந்த உழைப்புக்கு இடையே பெருமிதமும் தன்மானமும் அவங்கக்கிட்ட இருந்தது. கொஞ்ச காலமாகவே ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் வாமன் பண்டிட் போன்ற மகான்கள் தங்களோட போதனைகளாலும் பக்தி பாடல்களாலும் ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஏராளமான மராட்டியர்கள்லாம், அதாவது சிவாஜியோட அப்பா உட்பட அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா ராஜ்யங்களில் பணிபுரிந்து நிர்வாக இராணுவ திறமை பெற்றவங்களாகவும் ஆகிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா கட்டங்களுமே பூர்த்தி செய்யப்பட்டு விட்ட நிலையில தான் தங்களை ஒன்றுபடுத்தி வழிநடத்தி செல்ல ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேவையை கச்சிதமாக பூர்த்தி செய்தார் சிவாஜி. இந்த சிவாஜி யாருன்னா, மேவார் ராஜபுத்திர வம்சத்தினரை முன்னோர்களாக கொண்ட ஷாஜி போன்ஸ்லேக்கும் விஜயநகர யாதவர்கள் வம்சத்தில் வந்த ஜீஜாபாய்க்கும் 1630ஆம் ஆண்டு பிறந்தவர். சிவாஜி குழந்தையா இருந்தப்பவே அவரோட அப்பா ஷாஜி மனைவியை கைவிட்டுட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மனதை தளர விடாமல் சிவாஜிக்கு ஒழுக்கத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்தா ஜீஜாபாய். அப்பாவோட ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாய் மனது வைத்தால் தன் குழந்தைய எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதனாக வளர்க்க முடியுன்றதுக்கு உச்சக்கட்ட உதாரணம் தான் ஜீஜாபாயின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. சிவாஜியோட இளம் வயதுல தாதாஜி கோண்டேவ் என்னும் பிராமணர் அவருக்கு குருவாகவும் காப்பாளராகவும் இருந்தார். தாதாஜி மூலம் கல்வி அறிவும் வெளியுலக அனுபவமும் சிவாஜிக்கு கிடைச்சிது. அப்பவே சிவாஜி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வசித்து வந்த போத்திறமை பெற்ற மாவல்லி மலைவாசி மக்களோட நெருங்கி பழகியதாகவும் அவங்களோட வித்தியாசமான போர் பயிற்சிகளையும் கற்று தேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. யார்கிட்டையும் சொல்லிக்காம தன்னோட 17ஆவது வயதில் ஒரு குதிரைப்படையை எடுத்துக்கிட்டு அருகாமையில் இருந்த தோர்னான்ற கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி. இது பற்றி ஜீஜாபாய் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தாதாஜி கோண்டேவ் ரொம்பவும் கவலைப்பட்டு போய் சிவாஜியை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. வாழ்க்கையில் சில படிக்கட்டுகளை கடக்க மட்டுமே குருவோட உதவி தேவை. பின்னாடி சுதந்திரமாகவும் முடிவெடுத்து இயங்க தெரியணும்னு சிவாஜி நினச்சிருக்கலாம். தாதாஜியோட ஆட்சேபனைகளை அவர் பொருட்படுத்தியதா தெரியல. தொடர்ந்து மலைப்பகுதிகளில் இருந்து பல கோட்டைகளை லஞ்சம் கொடுத்தும் மிரட்டியும் தந்திரமாகவும் பீஜப்பூர் அதிகாரிகள்கிட்ட இருந்து வேறு சில நிலச்சுவாந்தர்கள்கிட்ட இருந்து தன்வசப்படுத்திக்கிட்டாரு. சிவாஜியோட அப்பா பீஜப்பூர் அரண்மனையில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார். அவரை கைது செய்தது பீஜப்பூர் அரசு. கோட்டைகளை கைப்பற்ற வேலையெல்லாம் நிறுத்தாவிட்டா உங்கள் அப்பாவுக்கு விடுதலை கிடைக்காதுன்னு எச்சரிக்கை கடிதம் போனது. கைவிட்ட அப்பாவாக இருந்தாலும் அவர் விடுதலைக்காக சிவாஜி 5 ஆண்டுகளுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். அதே சமயம் நேரத்தை வீணாக்கலை. கோட்டைகளை பலப்படுத்துறது, மராட்டிய இளைஞர்கள் ஒன்று திரட்டுவது போன்ற பல பணிகளில் இறங்கினார் இவர். பிறகு தன்னோடு ஒத்துப்போகாத ஜாவ்லி ஜமீன் ஆட்சி செய்து வந்த சந்தர்ராவ் மோரேன்ற இளவரசரை ஒரு ஆளை அனுப்பி வஞ்சகமாக தீர்த்து கட்டிட்டு அந்த சின்ன ராஜ்யத்தையும் கையகப்படுத்திக்கிட்டாரு. முதலாக இவர் முகலாயர்களோடு சிவாஜி மோதியது 1757 தான். அவுரங்கசீப்போட படை பீஜப்பூரை முற்றுகையிட்டு இருந்த தருணம் அது. திடீர்னு மராட்டிய அதிரடிப்படை முகலாய ஆட்சிக்கு உட்பட்ட அகமது நகர் மற்றும் ஜூனார் ஊரில் புகுந்து தூள் கிளப்பியது. ஜூனார் சூறையாடப்பட்டது. யார் இந்த புது ஆசாமி என்று கர்ஜித்து விட்டு அவுரங்கசீப் அனுப்பிய ஒரு படை சிவாஜியை சுலபமாகவே துரத்தி அடித்தது. கொஞ்சம் பதுங்கிய சிவாஜி திரும்பவும் வெளிப்பட்டு வடகொங்கண பிரதேசத்தை சேர்ந்த கல்யாண், பிவாண்டி, மஹூலி பகுதிகளை கைப்பற்றி கொண்டார். சிவாஜி பெரும் சக்தியாக வளர்ந்து வருவது அவுரங்கசீப்பை விட பீஜப்பூர் சுல்தானுக்கு நல்லா புரிஞ்சுது. இவர் முகலாயர்களோட சமாதானம் செய்து கொண்டு விட்ட சுல்தான். சிவாஜி ஒரு கை பார்க்க பெரும் படை ஒன்று அனுப்பினார். அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தான் பல யுத்தங்களில் வெற்றி கண்ட அனுபவப்பட்ட அப்சல்கான். சிவாஜியை எப்படியாவது தீர்த்து கட்டுங்கள், புரட்சியில் இறங்கியிருக்கும் அந்த இளைஞரை உயிரோடையோ இல்லை உயிரற்ற உடலாவோ கொண்டு வந்த வேண்டும் என்பதே பீஜப்பூர் சுல்தானோட ஆணை. உடனே அப்சல்கான் படை பூனே அருகே சதாராவுக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் தங்கி பாசறை அமைத்தது.
மகாபலேஸ்வரில் பிரதாப்கர் மலைக்கோட்டையில் தங்கியிருந்த சிவாஜியிடம் கிருஷ்ணாஜி பாஸ்கர் என்ற ஒரு தூதுவரை அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தங்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அந்த தூதுவரை பூஜை அறைக்குள் அழைத்து சென்ற சிவாஜி, இதோ நம் தெய்வங்களுக்கு முன் சூடமேற்று சத்தியம் செய்யுங்கள், அப்சல்கானின் உண்மையான திட்டம்தான் என்ன என்று நேருக்கு நேர் பார்த்து கேட்க, தங்கள் கதையை முடிக்கும் ஒரு திட்டம் போடப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது என்றார் தூதுவர் அழுது கொண்டே. சற்று மௌனமாக இருந்த சிவாஜி, சரி, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், பேச்சுவார்த்தைக்கு நான் வர தயார், ஆனால் ஒரு நிபந்தனை, கையில் ஆயுதங்கள் ஏந்திய இந்த மெய்காவலர்களும் இரு பக்கமும் இருக்கக்கூடாது, நான் தனியாகத்தான் வருவேன் என்றார். இதைத் தொடர்ந்து பிரதாப் நகர் மலைக்கோட்டைக்கு கீழே சமவெளியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு வரவேற்பு கூடாரத்தில் சிவாஜி அப்சல்கான் சந்திப்பு நிகழ்ந்தது. தொலை தூரத்தில் பீஜப்பூர் படை அணிவகுப்பில் இருந்தது. கூடாரத்துக்குள் சிவாஜி நுழைந்தவுடன் வருக வருக என இருக்கையிலிருந்து எழுந்து பீஜப்பூர் தளபதி அப்சல்கான் இரு கரங்களையும் நீட்ட 2 பேரும் அணைத்து கொண்டனர். திடீரென்று சிவாஜியின் கழுத்தை அணைத்துக் கொண்டிருந்த அப்சல்கானோட கரம் இறுக பற்றியது. அதே சமயம் அப்சல்கானோட வலது கரத்தில் பளிச்சிட்ட ஒரு குருவால் மின்னலாக சிவாஜியோட மார்பில் இறங்க ஏமாற்றம். இப்படி ஏதாவது நடக்கலாம் என்பதால் தயாராகவே மேலாடைக்கு உள்ளே இரும்பு கவசம் ஒன்றை அணிந்து கொண்டு வந்திருந்தார் சிவாஜி. கொலை திட்டம் தோல்வி அடைந்தது கண்டு அப்சல்கான் ஒரு வினாடி திகைத்து பின்வாங்கி சுதாரிக்கிறதுக்குள்ள சிவாஜியோட இடதுகரம் காற்றை கிழித்து கொண்டு இயங்கியது. அவர் கையில் பயங்கரமாக காட்சியளித்தது இரும்பினால் செய்யப்பட்ட லாக் நாக் புலிநகங்கள் என்று அழைக்கப்படும் கூர்மையான ஆயுதம். இரு முனைகளிலும் பொருத்தப்பட்ட மோதிரங்களை ஆள்காட்டி விரலிலும் சுண்டு விரலிலும் அணிந்து கொண்டு குத்துவது போல கையை மூடிக்கொள்ள வேண்டும், அவ்வளவே. பீஜப்பூர் தளபதி மீது வேங்கையாக பாய்ந்து அவர் வயிற்றை கிழித்து குடலை உருவி போட்டார் சிவாஜி. அப்சல்கான் செத்து விழ மறுகணம் பாசறை அல்லோகலப்பட்டது. மலையில் பதுங்கி இருந்த மராட்டிய வீரர்கள் புயலாக கீழே இறங்கி திகைத்து போய் நின்றிருந்த பீஜப்பூர் சுல்தான் படையை துவம்சம் செய்து விட்டார்கள். உடனே நடந்தது அநியாயம். அப்சல்கான் நட்பு உணர்வோடு தான் எழுந்து வந்தார். சிவாஜி தான் வஞ்சகமாக அவரை தீர்த்து கட்டினாருன்னு ஒரு மாற்று கருத்து உண்டு. ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சிவாஜியை கொல்லும் திட்டம் இருந்தது உண்மை, நிகழ்ந்தேறியது ஒரு தற்காப்பு கொலைதான் என்கிறார்கள். எது எப்படியோ இதைத் தொடர்ந்து மராட்டிய பகுதிகளில் சிவாஜியினோட இமேஜ் ஏகமாக உயர்ந்தது. பிறகு தென்கொங்கண பகுதியும் கோலாப்பூர் மாவட்டத்தையும் மராட்டிய படை கைப்பற்றியது. இத்தனை விஷயங்களையும் கேள்விப்பட்ட பிறகு விழித்து கொண்டார் அவுரங்கசீப். சிவாஜியோட கொட்டத்தை அடக்க ஷாயிஸ்தா கான் என்ற திறமை வாய்ந்த தளபதியை தட்சிண பிரதேசத்துக்கு கவர்னராக அனுப்பினார். ஷாயிஸ்தா கான் தலைமையில் கிளம்பி வந்த பெரும்படை பூனே நகருக்கு வெற்றிகரமாக நுழைந்து அங்கிருந்து சிவாஜியோட கோட்டையை கைப்பற்றி கல்யாண் மாவட்டத்தில் இருந்த மராட்டிய படையை விரட்டி அடித்தது. உடனே பீஜப்பூரில் நல்ல பதவியில் வகித்து வந்த தன் தந்தையோட உதவியை கோரினார் சிவாஜி. அவர் மூலம் பீஜப்பூருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து தன் முழு பலத்தையும் முகலாயர்கள் பக்கம் திருப்பினார் சிவாஜி. நடுநிசி பூனை கோட்டைக்குள்ள ஷாயிஸ்தா கான் ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தங்கியிருக்க, வெளியே பூனைகளைப் போல சத்தம் போடாமல் வந்த சிவாஜியும் அவரது வீரர்களும் சுவரில் துவாரம் ஏற்படுத்தி நுழைஞ்சாங்க. மாடியின் வழியாக அரண்மனைக்குள்ள குதித்து ஷாயிஸ்தா கான் படுக்கை அறைக்குள்ள புகுந்து முகலாய கவர்னரின் மகனான அஃபுல்ஃபத் என்ற இளைஞரையும் மற்றும் ஏராளமான மெய்காவலர்களையும் தீர்த்து கட்டினாங்க. ஷாயிஸ்தா கான் தலையணைக்கு மேல் வந்த ஆபத்து அவருடைய வலது கை கட்டை விரலோடு போயிற்று. வந்த மராட்டியர்கள் அவருடைய கட்டை விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். இந்தியாவோட பல பகுதிகளில் மக்கள் அட என்று சிவாஜி பற்றி பேச ஆரம்பித்து விட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான். 8 மாதங்கள் கழிந்தன. திடீர்னு சிவாஜியோட படை முகலாய ஆளுகைக்கு உட்பட்ட சில முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான சூரத் நகர கபலீகரம் செய்தது. மராட்டிய படை உள்ளே நுழைந்த உடனே பீதி அடைந்த முகலாய வைஸ்ராய் இனாயத் கான் ஓட்டமெடுத்தார். சூரத் நகர சிவாஜியோட வீரர்கள் சூறையாடினாங்க. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்வம் சிவாஜியின் வசம் வந்தது. அதாவது இது முகலாயர்களோட நேரடி ஆதிக்கத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு நகரை கைப்பற்றி காட்டினால்தான் அவுரங்கசீப்பின் சக்தி படைபலம் எதுவும் தனக்கு ஒரு பொருட்டல்லன்றதை நிரூபிக்கலாம். அதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னுட்டு அவர் நினைச்சாரு. நினைத்த மாத்திரத்தில் ஆட்டுக்கூட்டத்துக்குள் நுழையும் புலியை போல எதையும் மராட்டிய படையால் சாதிக்க முடியுன்றதையும் முகலாய அரசு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் பீதியோடு வாழ வேண்டும் என்பது தான் சிவாஜியின் நோக்கமாக இருந்தது என்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர். எத்தனையோ தேர்ந்த எதிரிகளை சமாளித்து வெற்றி கண்டவரான ஆலம்கீர் அவுரங்கசீப் சிவாஜியோட பாய்ச்சலை கண்டு கலங்கி போயிடல. மராட்டிய புலியை பிடிக்க ராஜதந்திரத்திலும் போர் தந்திரத்திலும் தேர்ந்த நீண்ட அனுபவம் வாய்ந்த ஜெய்சிங் என்ற முதிர்ந்த சிங்கத்தை அனுப்பினார். முகலாய படையோட பிரதம சேனாதிபதியான இந்த ராஜபுத்திர வீரர் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் வகுத்த வியூகம் வெற்றிகரமாக செயல்பட்டது. இவர் சிவாஜியோட புரந்தர் கோட்டையை கைப்பற்றினார். முகலாய தாக்குதலிருந்து கோட்டை தளபதி பாஜி தேஷ்பாண்டேயும் 300 மாவேலி வீரர்களும் உயிரிழந்தாங்க.
இதுக்கு நடுவில் டெல்லி படையோட இன்னொரு பகுதி ஆங்காங்கே பாதைகளை மறித்து தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி சிவாஜியோட நிர்வாகமே இயங்காமல் செய்தது. உடனே ஜெய்சிங்கும் சிவாஜியும் சமாதான பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க. புரந்தர் உடன்படிக்கையில் 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. இதன்படி சிவாஜி தன்னோட 23 கோட்டைகளை டெல்லி பாதுஷாவுக்கு கொடுக்கணும். மிச்சம் இருந்தது 12 கோட்டைகள் தான். இதுக்கு நடுவில் அவுரங்கசீப்போட சிவாஜி நட்பாக போகணும், டெல்லிக்கு வந்து பாதுஷாவை சந்திக்கணும் என்ற கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் ஜெய்சிங். டெல்லியில் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் என்று வாக்குறுதியும் தந்தார். கடைசியில் டெல்லிக்கு சென்று பாதுஷாவை சந்திக்க ஒப்புக்கொண்டார் சிவாஜி. டெல்லிக்கு சென்று பாதுஷாவை சந்திக்க வேண்டிய அத்தியாவசியம் எதுவும் சிவாஜிக்கு கிடையாது. பிறகு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் வியக்கிறார்கள். ஒரு ஆர்வம் காரணமாக தலைநகரையும் அவுரங்கசீப் தர்பாரையும் சக்கரவர்த்தியின் செல்வாக்கையும் பலத்தையும் நேரடியாக பார்க்க சிவாஜி விரும்பியிருக்கலாம் என்கிறார் ஒருவர். தன் 9 வயது மகன் சாம்பாஜியுடன் ஆக்ராவிற்கு சிவாஜி சென்ற பொழுது பாதுஷாவின் பிறந்த நாள். தர்பாரில் ஏக கூட்டம். சிற்றரசர்களும் வெளிநாட்டு தூதுவர்களுமாக அரசவை ஏக ஆர்ப்பாட்டமாக காணப்பட்டது. ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்டிருந்த சிவாஜியை யாரும் கண்டுக்கல. சிவாஜி வந்திருக்கும் தகவலை பாதுஷா கிட்ட தெரிவிக்கப்பட்ட பொழுது பாதுஷா லேசா தலையசைத்ததோடு சரி. மராட்டிய தலைவரின் ரத்தம் சூடாகி கொண்டிருந்தது. பிறகு கோபம் வெடித்தது. கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டார் சிவாஜி. பாதுஷாவை நேரடியாக பார்த்து, நான் இங்கு நடத்தப்படும் விதம் எனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. நான் யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்தும் என்னை வெகுநேரமாக நிற்க வைத்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சிவந்தி கலங்கி போன கண்களுடன் உணர்ச்சி வசப்பட்டு உரத்த குலையில் அவர் ஆட்சேபிக்க அத்தனை பேர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. தர்பாருக்கு வரும் சிற்றரசர்களுக்கு பாதுஷாவால் சம்பிரதாயப்படி போர்த்தப்படும் பொன்னாடை எடுத்து வரப்பட தேவையில்லை என்று மறுத்துவிட்டு, என்னை கொல்லுங்கள், என் தலையை சீவி தள்ளுங்கள், கவலை இல்லை, நான் உயிர்விட தயார் என்றெல்லாம் குரல் எழுப்பிக் கொண்டே அரசவையிலிருந்து வெளியேறினார் சிவாஜி. எல்லோரும் திகைத்து போய் காட்சியளித்தனர். அவுரங்கசீப் முகத்தில் கோபம் லேசாக தெரிந்தது. மற்றபடி எந்த உணர்ச்சியும் வெளிப்படையாக காட்டவில்லை பாதுஷா. நினைத்திருந்தால் ஆலம்கீர் அங்கேயே சிவாஜியை கைப்பற்றி தலையை சீவி இருக்க முடியும் தான். ஆனால் சில அரசர்களைப் போல விசாரணை என்றெல்லாம் எதுவும் நடத்தாமல் கொள்ளாமல் யார் தலையும் சீவியதில்லை அவுரங்கசீப் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். போர்க்களம் பட்டத்து விரோதிகள் என்பது வேறு விஷயம். மற்றபடி எதுவும் சட்டப்படி நடந்தாக வேண்டும் சக்கரவர்த்திக்கு. கூடியிருந்த பல பிரபுக்கள் பதைப்புடன் அரியணை அருகே நெருங்கி, இந்த மராட்டிய வீரர் செய்தது மிகவும் அநாகரிகமான செயல். தாங்கள் எத்தனை பெருந்தன்மையோடு நடந்து கொண்டீர்கள். அந்த காட்டு மிருகத்துக்கு தாங்கள் தண்டனை வழங்காவிட்டால் நாளைக்கு யார் எதை வேண்டுமானாலும் தர்பாரில் பேசலாம் என்ற துணிச்சல் வந்துவிடும். பாதுஷா இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று தூபம் போட்டார்கள். சரி என்று சக்கரவர்த்தி விரல் சொடுக்க மறுகணம் சிவாஜியை தூக்கி ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்து விட்டார்கள். ஆக்ரா சிறையில் சிவாஜி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.